திலகமாயினும் சரி, அவரை எதிர்த்து நிற்கிற கதாபாத்திரம் இருந்தாலும் சரி, என்னுடைய நடிப்பால் அதை எட்டுவேன் என்று என்றும் எங்களை வியக்கத்தக்க வகையில் நடித்துக் கொண்டிருக்கிற எங்கள் அன்புக்கினிய மகா கலைஞர் நாசர் சார் அவர்களை அன்போடு மேடை என்றதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நல்ல அரங்கம் நிறைந்த கைதுகள் கொடுக்கணும். அவரோடு சேர்த்து இந்த மேடையை இன்னும் வலுப்படுத்துவதற்கு நான் வரும்போது நினைச்சேன், என்னது சிறிசத்தியருக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கிறதா நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா சத்யராஜ் சார் தான் வந்துட்டு இருக்காங்க. அது எந்த கதாபாத்திரமா இருந்தாலும் சரி, அமாவாசை மாதிரியான அவதாரமா இருந்தாலும் சரி, பெரியார் மாதிரியான பொறுப்பு மிகுந்த கதாபாத்திரமா இருந்தாலும் சரி, கட்டப்பா மாதிரியான கெட்டப்பா இருந்தாலும் சரி, இவரை விட்டா வேற ஆள் இல்லப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்லுகிற வகையில இந்த மனிதரை நாம் நேசிக்கவும் முடியும், வெறுக்கவும் முடியும், இவர் மேல அன்பு செலுத்த முடியும், அவரை பார்த்து ஐயோன்னு சொல்ல முடியும். தன்னுடைய நடிப்பின் மூலியமா 2-3 வருஷத்துக்கு முன்னாடி யூபிஎஸ்சி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல மட்டும்தான் கேட்கல, ஏன் கட்டப்பா பாகுபலியை கொண்டாரு, மற்ற எல்லாரும் ஒரு வருஷம் பூரா இதையே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை கட்டப்பா செய்தால் மட்டும்தான் எல்லோரும் கேட்க முடியும், அதை எங்கள் சத்யராஜ் சார் செய்தால் மட்டும்தான் எல்லோரும் கேட்க முடியும் என்று தன்னுடைய நடிப்பால் எப்போதும் இந்த மக்களை தொடர்ந்து மகிழ்வித்துக் கொண்டிருக்கிற எங்கள் சத்யராஜ் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அடிப்பதில் நான் மகிழ்ச்சியும் பெருமிதமும் செய்கிறேன். வணக்கம் சார். இந்த காம்போவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காம்போ. ஏன்னா பாகுபலி படத்துல இப்படி ஒரு காம்போவை இந்தியா முழுவதும் ரசிச்சு வியந்து போற்றி இருக்கு. தமிழ் சினிமா ரசிகனா அது எனக்கு தனிப்பட்ட ஒரு சுயநலம் கலந்த பெருமையும் கூட. ஹரிஹர வீரமல்லு, நீங்க உங்க அனுபவத்தை எங்களுக்காக சொல்லுங்க. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். கீரவாணி சாருடைய வரவுக்கு என்னுடைய பெருமையும் நன்றி. இந்த நாளுக்காக ஏஎம் ரத்னம் மட்டுமே இல்லை, இந்த படம் சம்பந்தப்பட்ட எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம். அதுதான் உண்மை. ஏன்னா இந்த படம் ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆச்சு. நான் முதல் நாள் இந்த படத்தோட செட்டுக்கு போறேன். அப்போ நம்ம போடும்போது அதுதான் குறைந்தபட்சம் தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய செட்டு. ஆனால் அந்த செட்டு மழை பெஞ்சது, தொடர்ந்து கரோனா வந்துச்சு, படம் அப்படின்னு நினைச்சேன். அந்த படத்தை பத்தி மறந்துட்டேன்னு கூட நான் உண்மையை சொல்லணும். ஆனால் பொறுமையா ரத்னம் சார் அது அப்படியே கையில வச்சுக்கிட்டு, உயிரை கையில வச்சுக்கிட்டு கொண்டு வந்து இந்த நேரத்து வரைக்கும் முடிச்சிருக்காருன்னா சார், அந்த பொறுமைக்காக உங்களுக்கு என்னுடைய ஏன்னா ஒரு சின்ன படம், ஒரு 4 கேரக்டர்னா நீங்க வந்து எல்லாரும் இழுத்து பிடிச்சிடலாம். பெரிய படம், இவ்வளவு பெரிய கேரக்டர் திரும்பியும் செட்டு போடணும், அதுக்குள்ள அவர் வந்து டெபுட்டி சிஎம் ஆயிட்டாரு. அந்த பொறுமை, அந்த தெளிவு, அந்த முதிர்ச்சி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. அதுக்காக இந்த படம் நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம்